Hello guys, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா AWS Athena and AWS Glue இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் தட். ஓகே, AWS Athena அப்படின்னா என்னன்னா அந்த பெரிய பேராவை விட்டுருங்க. ஓகே, ஒரு S3 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. ஸோ அதுலேருந்து நான் டேட்டா எடுத்து ஓகே நான் ஒரு கொரியை அடித்தேன்னா அதை அழகாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி டேபிள் மாதிரி அழகாக பண்ணி கொடுத்தா அதுதான் ஆத்தனாவோட வேலை. ஓகே, இட் வில் மேக் ஆஸ் அ கொரி அண்ட் இட் வில் எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா ஃப்ரம் S3. அதுதான் AWS ஆத்தனாவோட வேலை. ஓகே, ஸோ இட் இஸ் சர்வர்லெஸ் இன்ட்ராக்டிவ். ஏன்னா டேரெக்டாக அது S3லேருந்து அழகாக ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து கொரி என்ன வேணால் அடிச்சுக்கலாம். அது வந்து அதுக்கேற்ற மாதிரி டேட்டா ப்ராசஸ் பண்ணி S3லேருந்து எடுத்து கொடுக்கும். பொதுவாக அந்த சர்வர் லாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆத்தனா மூலியமாக தான் எடுப்பாங்க கொரி யூஸ் பண்ணி. ஓகே, இந்த சர்வர் லாக்ஸ்லாம் எப்போவுமே S3யில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ S3யில் இருக்க சர்வர் லாக்ஸை எடுத்து அதை அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணி அழகாக ஒரு டேட்டா மாதிரி ஆத்தனா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஆத்தனாவோட பெரிய யூஸ். அடுத்து AWS Glue. இந்த AWS Glue வந்து ஒரு மிடில் வேர் மாதிரி ஆக்ட் பண்ணும். என்ன பண்ணுன்னா அது அழகாக S3லேருந்து டேட்டாவை எடுத்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆத்தனா. சொல்ல போனோன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆத்தனா வேர் இட் அழகாக CSV ஃபைல் எது வேணால் எடுத்து அழகாக அதுவே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ETL பண்ணி கொடுத்துரும் டேபிளை. அதேமாதிரி அதுவே டேட்டா பேஸ்லாம் நம்மளை க்ரியேட் பண்ண வச்சிரும். ஆத்தனாவோட வேலை என்னென்னா கொரி அடித்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது தான் ஆத்தனாவோட வேலை. ஸோ ஆத்தனா இஸ் அ பார்ட் ஆஃப் AWS Glueனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் AWS ஆத்தனானே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா S3 பக்கெட்லேருந்து Glue மூலிமா டேட்டா கேட்டலாக் எடுத்து டேட்டா கேட்டலாகு நம்ம AWS Glue மூலிமா தான் எடுத்து அந்த டேட்டாஸ் எல்லாம் ஆத்தனா மூலிமா கொரி பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் திஸ் AWS Athena. ஓகே, அடுத்து இந்த இன்டெக்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரேஷன் AWS Athena அண்ட் Glue ப்ரொவைட்ஸ் அ சீம்லெஸ் வே. அதாவது ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுக்கும், அப்புறம் நான் சொன்ன மாதிரி ETL போட்டு S3லேருந்து டேட்டாவை எடுத்து அதை கொரி பண்ணுறது தான் ஆத்தனாவோட வேலை. ஓகே, ஸோ இதோட மெயின் யூஸ் கேஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த S3 மாதிரி இருக்க ஸ்டோரேஜ் எடுத்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்க பாருங்கள். ஃபோன் மூலியமாக டேட்டா இன்ஜெக்ஷன் போட்டு அழகாக கொரி எடுத்து அழகாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது தான் வேலை. இட்ஸ் லைக் எ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மாதிரி. பட் ஆனால் என்னென்னா நம்ம ஃபுல் ஸ்டாக்கில் என்ன பண்ணுவோம், UIயில் டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து AWS Athena டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம் கொரி அடிச்சு. ஓகே, பொதுவாக இந்த ரெட்ஷிஃப்ட் இருக்குல்ல, ரெட்ஷிஃப்ட் எல்லாருக்கும் தெரியும். AWS அமேசான் ரெட்ஷிஃப்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமேசான் ரெட்ஷிஃப்ட் மாதிரி தான் அமேசான் ஆத்தனாவும் அழகாக டேட்டாவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் ஆனால் ரெட்ஷிஃப்டோட வேலை டேட்டா வேர் ஹவுஸு, இது வந்து டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்து ப்ராப்பராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இன்ஜெக்ட் பண்ணி நம்ம ப்ராப்பராக டேட்டாவை பார்க்கலாம். ஓகே, எந்த மாதிரி டேட்டாவாக இருந்தாலும் சரி, சர்வர் லாக்ஸாக இருக்கட்டும், நெட்வொர்க்கிங் IP அட்ரஸாக இருக்கட்டும், எந்த மாதிரி டேட்டாவாக இருந்தாலும் எதெல்லாம் S3யில் எதெல்லாம் ஸ்டோர் ஆகுதோ அது எல்லாத்தையும் நான் டேட்டா இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி ஆத்தனா மூலிமா கொரி அடித்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ETL ஆஸ் யூஷுவல் எக்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். டேட்டா வேர் ஹவுஸில் கூட போய் இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணி ரெட்ஷிஃப்ட் மூலிமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் பார்க்கலாம், இல்லை கொரி அடித்து ஆத்தனா மூலியமாகவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் AWS Athena அண்ட் AWS Glue. வாங்க இதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக சூப்பராக புரியும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.